இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தி மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு 1.5 தக்காளி போட்டு நல்லா கரைச்சிட்டு வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 3 கரண்டி போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கணும். சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். அது பத்தாதுக்கு ஒரு சின்ன வெங்காயம், சின்னதாக பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1.5 தக்காளி இதில் போட்டு கரைச்சேன். 1.5 தக்காளி வந்து இதில் இருக்குது. இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு ஒரு 7 பல்லு பூண்டு. இப்போ அடுப்பில் குண்டா வைக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆகணுன்னு எண்ணெய் ஒரு 4 கரண்டி நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்கிறேன். எண்ணெய் சூடாகணுன்னு கடுகு 1.5 கரண்டி கடுகு, 1/4 கரண்டி வந்து வெந்தயம். இது நல்லா பொரிஞ்சோடனே பூண்டு போடுங்க. பூண்டு பொரிஞ்சோடனே இந்த சாம்பார் வெங்காயம் போடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. இது ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நான் வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குறேன். ஒன்றரை தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளி இதில் போடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 கரண்டி மஞ்சத்தூள். இந்த நேரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன். கரைச்சி வச்ச புளி அதெல்லாம் ஊற்றணும். இந்த தக்காளி பழம் நல்லா நசுக்கிறதுக்காக. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்புறம் தான் மீனை போடணும். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதற்கு தட்டை போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு மீனை போடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா குழம்பு நல்லா சலசலம் கொதிக்குது. இந்த ஓரத்தில் ஒரு எண்ணெய் வருது பாருங்க, அதுதான் பக்குவம் நமக்கு மீன் குழம்பு வைக்கிறது. மத்தி மீனும் வவ்வாலுடைய தலையை எடுத்து வச்சுக்கிறோம். அது இப்போ அதில் போட போகிறோம். போட்டுட்டு சும்மா அப்படி கலருங்க. ரொம்ப கரண்டி போட்டு கலர்னிங்கன்னா மீன் புட்டுண்டுட்டு அப்படியே. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் மேலே வந்து அப்படியே கொத்தமல்லி போட்டு விட்டுரும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுதான் முடிஞ்சு போயிடுச்சு.